அட்டகாசமான காரசார கருத்து நிகழ்ச்சியோடு தான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வாகன விபத்துகளின் பற்றிய ஒரு பார்வையை தான் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு முதல் அப்படியே 2011ஆம் ஆண்டுக்கு இடையிலான புள்ளி விவரவியல் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே 2000க்கு மேற்பட்டவர் தான் உயிரிழந்து கொண்டே இருக்காங்க. இதே சந்தர்ப்பத்தில் விபத்துக்களில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அப்படியே நிறைய அதிகரிக்கிறதை தவிர ஒரு நாள் குறைந்த மாதிரி இல்லை. வீதி விபத்துக்களினால பாதிக்கப்படுகின்ற சிறார்களின் விவரங்களை அவதானிக்கிற போது இலங்கையிடம் மனித வளம் ஆபத்தை எதிர்நோக்கி வருவதையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினால ஒரு செய்தி வெளியாயிருக்கு. வருடந்தோறும் விபத்துக்களினால 600 சிறார்கள் இறக்கின்றனர். ஒவ்வொரு 2 நிமிடத்துக்கும் சிறார் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் ஒரு மணித்தியாலத்திற்கு 32 சிறுவர்கள் என்ற ரீதியில் நாளொன்றுக்கு 740 சிறுவர்கள் என்ற ரீதியில் விபத்துக்கள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றது. இலங்கையின் மனித வளத்தின் ஆரோக்கியமற்ற நிலையை விபத்துக்கள் உருவாக்கி வருவதனால இந்த நிலை இலங்கையின் பொருளாதார ரீதியிலையும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. தினமும் இடம்பெறுகின்ற விபத்துக்களை நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா காயமுற சிறார்களின் சிகிச்சைக்காக அரசாங்கம் பெரும் வகையான தொகை பணத்தை செலவு செய்கிறதாகவும் இங்க புள்ளி விவரவியல் அப்படியே குறிப்பிட்டிருக்கு. இப்படியும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தவிர அதாவது வீதி ஒழுங்குகள் தொடர்பான அறிவின்மை, வீதி தன்மை நிலைமை அறியாமை, காலநிலையின் தன்மையினை தெரிந்து கொள்ளாமை, வாகனத்தின் சாதக பாதக நிலையை கண்டுகொள்ளாமை மற்றும் அவற்றை பரிசிக்காமை, மனித தவறுகள், மனித போராட்டம் மற்றும் மனித அழுத்தத்துடன் அதாவது வாகனம் செலுத்துவதன் மூலம் அந்த வாகனத்தை நாங்கள் ஓட்டுவதன் மூலம் தான் இந்த வீதியில நடத்தல், வீதி புனரமைப்பின் நிலைமையை தெரிந்து கொள்ளாமை, திட்டமிடப்படாத பிரயாணத்தை மேற்கொள்ளல், சாரதிகள் குறைந்த ஆரோக்கியத்துடன் வாகனத்தை செலுத்துதல், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனம் செலுத்துவதற்கான திறன் மற்றும் முறையான பயிற்சியின்றி வாகனத்தை ஓட்டுதல், வாகனத்தின் வலுவை பரிசோதிக்காமை, பாதுகாப்பு ஆசனிப்பட்டியை அப்படியே அணியாமை, வீதி சமயங்களை கவனத்திற்கு கொள்ளாமை அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்களுடைய சொந்தங்களுக்கு அப்படியே பகிர்ந்துகிற காத்து இருக்க தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். tamarafm.com ஊடாக அட்டகாசமான காரசார கருத்து நிகழ்ச்சியோடு அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே என் ஒளியே ஒளியே நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாது காதோட நீ எரிச்ச நிற்கிறதே ஆனாலும் நீ தெரிச்ச காதல் உள்ள ஊருதே பாயாடி போய தூக்கம் தூக்கி போடு அடியே அழகே என் அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே என் ஒளியே ஒளியே நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாத
அழகே அழகே அடியே பேசாமல் நூறு 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 போடாத வலியே வலியே ஒளியே ஒளியே நான் ஒன்றும் பூதமில்லை தூரம் ஓடாத காதோட நீயே வச்ச ஆனாலும் நீ தேவச்ச காதல் உள்ள ஊருலே பாடி போயாய தூக்கம் தூக்கி போற அட்டகாசமான காரஸ்தார கருத்து நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இப்போ இணைஞ்சிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால், இன்றைய உலகையே உலுக்கி போட்டு கொண்டிருக்கும் வாகன விபத்துகள் பற்றி ஒரு பார்வையை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன் விபத்துக்கள் ஏற்படுது, ஏன் இந்த விபத்துக்களுக்கெல்லாம் எங்களுடைய மக்கள் வந்து அப்படியே உயிரை பறி கொடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அப்படியே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து கடந்த ஆண்டில் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. அந்த ஒரு அறிக்கையை நாங்கள் அப்படியே வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் வந்து இந்த புள்ளி விவரவியங்கள் அதெல்லாம் வந்துட்டு நிறைய விபத்துக்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட அப்படியே வந்து அடுக்கடுக்கான மக்கள் வந்து உயிர்கள் அப்படியே காவு கொண்டிருக்காங்க. ஏனென்ற ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து விபத்துக்களுக்கான காரணங்களில் வந்து அதிகமாக அதாவது ஒரு 75% மேலே பங்காளிகளுக்காக இருப்பவர்கள் வந்து இந்த சாரதிகள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வந்து அதிகரித்துள்ள வீதி விபத்துகளும் சாரதிகளின் பொறுப்பற்ற நடத்தையும் வீதி ஒழுங்கை பேணாமையும், அதாவது வந்து சில பேர் வந்து வீதி ஒழுங்கை பேண மாட்டாங்க. என்னடா எல்லாம் தான் எனக்கு தெரியும், நான் தான் பெரிய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெஹிக்கிள் ஓட்டுவாங்க. அந்த நேரத்திலையும் வந்து அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய நிறைய ப்ரெஷரால வந்து இந்த வாகன விபத்து ஏற்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மது போதையில் அவசரமாக அதிக வேகத்துடன் வந்து வாகனத்தை செலுத்துவதன் பிரதான காரணமாக இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எல்லாத்தையும் தவிர வந்து வீதி ஒழுங்குகள் தொடர்பான போதிய அளவு அறிவின்மை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தின் சாதக பாதக நிலைமையை வந்து யாருமே அந்த வாகனத்தை பார்க்க மாட்டாங்க. இருக்குதானே வெஹிக்கிள் அப்படின்ட்டு ஓடுறவங்களும் இந்த விபத்துக்களில் ஏற்படுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீதி புனரமைப்பு நிலையை வந்து தெரிந்து கொள்ளாமை, அதாவது ஒரு திட்டமிட்டு தான் நாங்கள் ஒரு பயணத்தை போகணும், திடீரென்று ஒரு பயணத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அந்த பயணத்தில் நிறைய குறைகள், நிறைய குறைபாடுகள் அப்படியே வந்து வாகன விபத்துக்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்ப இந்த காலத்துல இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீதி சமயங்கள் உண்மையில் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய இருக்குதான். இந்த போலீஸாரும் சரி, இந்த வீதி சமயங்களும் சரி எங்களுக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் இடப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து அதெல்லாம் கவனிக்கிறல. எங்களோட வெஹிக்கிள் நாங்கள் போவோம் அப்படின்ற பாட்டில் போயிட்டு அப்படியே போய் ஒரு விபத்து ஏற்படுகின்ற அந்த தருணத்தில் தான் எல்லாருமே உணர்வாங்க. இன்னொரு விஷயம் வந்து சட்ட நடவடிக்கைகள் உள்ள வழுக்கள், பாதசாரிகளின் வீதி ஒழுங்குகளில் சரியாக பேணி வீதிகளில் செல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த வீதி விபத்துக்கள் நடந்து இருக்கின்றது. அடுத்த விஷயம், இந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சனத்தொகையின் பெருங்கத்திற்கேற்ப தேவைகள் அதிகரித்து உண்மைதாங்க. இந்த வந்து ஒரு கண்ணிமைக்கின்ற நேரத்துல ஒரு குழந்தை எப்படி பிறக்கின்றதோ அதே நிமிஷம் எங்களுடைய கண் இமைத்து மூடுகின்ற நேரத்திலேயும் மறுக்கணம் ஒரு விபத்து ஏற்படுகின்றது. அந்த தருணத்துல தான் இந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் என்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சனத்தொகையின் அதிகரிப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய சனத்தொகை அப்படியே பெருகிக்கிட்டு போகுது. ஆனா வந்து அந்த சனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி, காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தேவைகளும் அதிகரித்து போகுது. குறிப்பாக மனித வாழ்வில் வந்து போக்குவரத்து இன்றியமையாதது ஒன்றாக காணப்படும். நாங்கள் எங்க போறோம்னாலும் எங்களுடைய தனிப்பட்ட வாகனத்தில் அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கோம். அப்போது வந்து அந்த போக்குவரத்து இன்று அதிகமாக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் விரைவானதாகவும் ஒரு தேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட வந்து நாங்கள் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் நாங்கள் ஓட்டிட்டு போகிறோம். ஆனால் வந்து ஒவ்வொரு வாகனமும் சாரதி வாகன
உரிமையாளர்களாக விரும்புகிறேன். இதுதான் வந்து இக்காலத்தில் எல்லா ஜெனரேஷனுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். நான் படித்து எனக்கு ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும், அந்த வெஹிக்கிளை நான் என் ஃபேமிலி எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த அரசாங்கம் வந்து மேற்கொண்ட அபிவிருத்தி பணிகளில் இந்த வீதி அபிவிருத்தி வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பல நீண்ட தூர பிரதேசங்களுக்கான வீதி கட்டமைப்புகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற இந்த காலத்தில் வீட்டில் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஏன் அப்படின்னு வந்து ஏனையின் பாதை எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான பாதை. அப்படியே நிறைய விஷயங்கள் எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே பயிர காத்துட்டு இருக்க இதே வேளையில் ஒரு பாலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அட்டகாசமான காரசார கருத்துக்களின் தற்கால வீதி விபத்துகள் பற்றிய ஒரு பார்வையோடு கொக்கு மீன திங்குமா இல்லைன்னா மீன் கொக்க முழுங்குமா? பர பர சோர 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 பர பர சோர சோர சோர. கொக்கு மீன திங்குமா இல்லைன்னா மீன் கொக்க முழுங்குமா? தின்னா பசி அடங்குமா இல்லையா தின்ன தின்ன பசி எடுக்குமா? பார்க்க பார்க்கதான் நாட்டு ஊறுது, பக்கத்துல நீயும் வந்தா பேச்சு கொட்டுது. முட்டை முட்டையா ஆசை ஏறுது, மூடி வச்சு எடையும் கூடுது. கொஞ்சம் மூட்டை உண்மையில நான் செய்ய மூட்டவா, கொட்டுகதா முட்டம் போட்டு அனல கூட்டவா? கொக்கு மீன திங்குமா இல்லைன்னா மீன் கொக்க முழுங்குமா? தின்னா பசி அடங்குமா இல்லையா தின்ன தின்ன பசி எடுக்குமா? உனக்குள்ள இருக்கு நேரம் காலம் வரட்டும் நான் அழைத்து காட்டுறேன். நான் தூக்கி ஊர் சுத்தவா, தாயோடி வாய் வச்சு சொருட்டவா. தோள் மேல நான் தூக்கி ஊர் சுத்தவா, தாயோடி வாய் வச்சு சொருட்டவா. வெள்ளாடு போனாலே யாரை என்ன உண்டான கண்ணால நஞ்சுருந்தேன். கொக்கு மீன திங்குமா இல்லையா மீன் கொக்க முழுங்குமா? தின்னா பசி அடங்குமா இல்லையா தின்ன தின்ன பசி எடுக்குமா? பார்க்க பார்க்கதான் நாட்டு ஊறுது, பக்கத்துல நீயும் வந்தா பேச்சு கொட்டுது. முட்டை முட்டையா ஆசை ஏறுது, மூடி வச்சு எடையும் கூடுது. கொஞ்சம் மூட்டை மேல நான் செய்ய மூட்டவா, கொட்டுகதா முட்டம் போட்டு அனல கூட்டவா? பட்டாணி சட்டனு தொட்டனி கப்பனி கட்டணி தூசை அதுக்கு பட்டுக்கு சட்டனு தொட்டுக்கு கப்பனி கட்டிக்கு மோசை. தலக்கு தலக்கு குலுக்கு குலுக்கு சொலுக்கு ஒழுக்கு மனசலக்கு இருக்கு. பண்ண மரம் போல இருக்கிற ஒண்ணு மரம் கொத்தி ஆட்டம் கொத்தி பார்க்கவா? தேனட போல இருக்கிற பொண்ணு தேனிய மாறி தின்னு பார்க்கவா? 16 புள்ளைக்கு பெற்றடவா?